உலகெங்கிலும் இருக்கும் பிகின் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் என்ன தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். சார், துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி எங்கே இருக்காரு, எங்கே வக்கரம் ஆகிறாரு? துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாகிறார். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்வேன், யார் வேணால் என்னை எதிரின்னு நினச்சிக்கோங்க. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ. தட் இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஸோ உங்களை பற்றி நிறைய கிசுகிசுக்கள் வருகிறதாமே, அப்படியா, என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த 6ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா, கொசிப்ஸ் நிறையா வரக்கூடிய அம்சங்கள்லாம் ஏற்படும். தேவையில்லாத கொசிப்ஸு. ஏதாவது ஒன்று, என்ன சார் உங்களை அந்த டீ கடைக்கிட்ட பார்த்தாங்களாமே, காலையிலேயே ஒரு குருஜியார் இங்கேயே போய் சிகரெட் குடிக்க போயிட்டீங்க, அப்பா பால் வாங்க போனோம்பா. ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க நமக்கும் சேர்த்து இவங்களே வாழ்ந்துடுறாங்க. நம்ம வாழ்க்கையை இவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க. வேணா பாரு, நெக்ஸ்ட் இதுதான் நடக்கும் பாரு. இது மாதிரி நம்மளை விட நம்ம வாழ்க்கையில் இவங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, 6ஆம் இடத்துல சனி வக்கரமாகும்போது பொழப்பை மட்டும் பார்க்கணும். அந்த 6ங்கிறது பொழப்பு. ஆஃபீஸில் மட்டும் பார்க்கணும். என்ன, நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்களாமே, நீங்கள் மேனேஜரை தான் சிட்டுக்குருவின்னு சொன்னீங்களாமே. நான் சிட்டுக்குருவின்னு மேனேஜரை சொல்லலை சார், நான் சிட்டுக்குருவின்னு இவனை சொன்னேன். அவன் பேரும் பார்த்திபன், மேனேஜர் பேரும் பார்த்திபன். அவர் பார்த்திபன் அவரை சொன்னதான் நினச்சிக்கிட்டாரு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இது போல் இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது. ஆனால் பல நேரங்களில் நண்பர்களே, பல நேரங்களில் நம்ம சும்மா பிஸியாக இருக்கிறதே ஒரு வெட்டித்தனமான கேஸில் தான் பிஸியாக இருப்போம். உண்மையிலே எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நமக்கு இருக்கும். இன்னும் வீடு வாங்கலை, இன்னும் நம்ம ஜுவல்ஸ் வாங்கலை, இன்னும் நம்ம கார் வாங்கலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக காலையிலேருந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். 6ஆம் இடத்திலே இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது இதெல்லாம் நடக்கும். 4, 5 கூடியன் வக்கரமாகிறார். அதுதான் அந்த கோர் பாயிண்ட். 5 கூடியன் வக்கரமாகினா, 5 கூடியவன் 6இல் மறைந்து வக்கரமாகிறார். இந்த ரோக சனின்னு சொல்லக்கூடியது வக்கரமாகும் போது வியாதியெல்லாம் சரியாயிடும். சார், பல நேரங்களில் எதிர்பாராத ஒரு விஷயங்களெல்லாம் பயங்கரமான விஷயங்களுக்கு தீர்வு அமைஞ்சிருக்கு. என் வாழ்க்கையில் நான் பார்த்தது எதிர்பாராத ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு. பயங்கர சிவியர் அனிமியானா ரத்த சோகை. டாக்டர்லாம் கை விட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. HB 3க்கு மேலே ஏற மாட்டேங்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் குறைஞ்சினா அவ்வளோதான், சிவலோக பிராப்தி தான். ஏன்னா 3 HB தான் இருக்குது. டாக்டருங்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் ஒன்று கொடுங்க, சரியாயிருந்தாங்க. எல்லோரும் சிரித்தாங்க. நிறைய சம்பவங்கள் என்னால் சொல்ல முடியும். என் ஒய்ஃபுக்கு கூட கிட்னியில் ப்ராப்ளம் வருது, கிட்னி ஸ்டோன். எவ்வளோ பெரிய டாக்டர்லாம் மோதி பார்த்தா ஒன்றும் முடியல. பீன்ஸ் ஊற வச்சு சாப்பிடுங்க, சரியாக போயிருந்தாங்க. நான் நம்பவே இல்லை சார். ஆனால் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அதே மாதிரி சரியாக போச்சு. பல நேரங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு ஒரு மருந்தாக இருக்கும்.